முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்ப அந்த ஸ்பிளிட் ஆனதுனால தான் இந்த வெற்றி என்டிஏக்கு கிடைச்சிருக்கா? அதாவது அது ஆல்ரெடி இஸ்லாமியர்கள் முழுமையாக அங்க ஓட்டு போட்டிருந்தா கூட வந்திருப்பாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, அங்க ஆஃபீஸ் மார்க் 122 ரெண்டு பேர் சேர்ந்து எதிர்பார்த்து என்ன 125 130 135ல முடிஞ்சிரும். இது அபான்ற வெற்றி. காரணம் என்னன்னா கம்ப்ளீட்டா ஸ்பிளிட். அண்ட் பல இடத்துல பாருங்க என்டிஏ கேண்டிடேட்னா அது பிஜேபி கேண்டிடேட்டுக்கும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எங்க என்டிஏ, ஏன்னா அது என்டிஏங்கிற பேனர் தானே. தலித்தோட ஓட்டும் இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸ்ல சிராக்க இருக்கிறது, இந்த இதனால வந்த இதுவா இல்ல இதுவும் எங்கேயாவது ஸ்பிளிட் ஆகுதா? ஸ்பிளிட் ஆகலைங்க. போன தடவை 2020 அவர் தனித்து நின்னார், சிராக் பாஸ்வானோட கட்சி. பாஸ்வான்கிறது 50%. ஸோ பல தொகுதிகளில் 20,000 25,000 இருக்கும். இது ஒரு முழுமையா என்டிஏவோட தலித்து மகாதலித்து, அப்புறம் இபிசி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ். அது எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் எப்போது நிதிஷோட. இந்த தடவை தேஜஸ்வி ஒரு முயற்சி பண்ணாரு, என்ன நிறைய நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் நம்ம தான். அதாவது தேஜஸ்வி என்ன அப்ரோச் போட்ட ஸ்ட்ராட்டஜி, முஸ்லீம் யாதவ் நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட இபிசியை உடைக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு முயற்சி என்ன பண்ணாரு. ஒரு முயற்சி என்னன்னா, நீங்க நிதிஷ்குமார் திருப்பி வரமாட்டாரு, பிஜேபி அவரை மீண்டும் முதல்வர் ஆக்க மாட்டாரு, பண்ண மாட்டாங்க, அதனால நீங்க எனக்கு என் பக்கம் வாங்கினாரு. பட் ஹிஸ்டரி எப்படி இருக்குது, யாதவ் தலைவருக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா யாதவ் டாமினேஷன். யாதவ் பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெல்ட்ல ஆர்ஜேடி டாமினேஷன்ல யாதவ் டாமினேஷன். அந்த டாமினேஷன் இருக்கும்போது அவங்க நமக்கு சரி நிதிஷ்குமார் தான் சரி, அவங்க அங்கேருந்து நகரல, என்டிஏல இருந்து நகரவே இல்லை. அட் பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இபிசி, நிறைய மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், தலித் மாதலித், தொடர்ந்து முயற்சிங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சயின்ஸ் இருக்குது, பிளானிங் இருக்குது, சோஷியல் காம்பினேஷன் இருக்கிறது, அண்ட் ஒரு வளர்ச்சி திட்டம், ஒரு வளர்ச்சி பாதை காமிக்கிறாங்க. இளைஞர்களுக்கும் அதே தான். அதாவது கொஞ்சம் ஜாதியிலேருந்து வேற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு அட்ராக்ஷன் என்ன, இது நடக்கிற விஷயம். அதாவது தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது என்ன தோணுது, மோடி ஒண்ணுமே செய்யல, நாட்டுக்கே ஒண்ணும் பண்ணல, ஒரு திட்டம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒரு பேச்சுதான் இருக்குது. தமிழ்நாட்டுல பிரச்சாரம் நடக்குது, ஆளுங்கட்சி கூட்டணி. வட இந்தியால அப்படி இல்லைங்களே, நமக்கு கிரவுண்ட்ல பாக்குறாங்களே, பல விஷயம் மாறுது இல்ல. என்னதான் பிரச்சாரம் இருந்தாலும் வட இந்தியாவில் இது கிரவுண்ட்ல இல்லாம இருந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பெரிய பற்று கிடையாது. இந்த இது சரியா இருக்குது, மோடி சொல்வது. ஆனா மோடி போன இடத்துல கூட்டங்க. அண்ட் முழுமையா கிளியரா சொல்லிட்டாரு, நிதிஷ் தலைமையில ஒரு பிரம்மாண்ட வெற்றி, ஒரு ஹிஸ்டாரிக் வெற்றி. அது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன். சரி சரியா தானே போறது. அதாவதுங்க மக்கள் ஓட்டுற மைண்ட், பிஆர்இ மைண்ட் செட் என்னன்னா, சரியா போட்டா நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு புதுசா என்ன கிடைக்க போறது. அதை தவிர்த்து தேஜஸ்வி யாதவோட கட்சியில ஒரே ஃபேக்ஷனலிசம். அவர் ஒரு ஹரியானால சஞ்சய் யாதவ்ங்கிறவர ராஜ்யசபா எப்படி கூப்பிட்டாரு, அவர் ஹரியானா யாதவ், பிஆர் யாதவ் இல்ல. பீகார்ல இருக்கிற மத்த இவங்க கட்சிக்குள்ள ஒரே ரிசல்ட். ஏன்னா பணம் ஆபரேஷன் அவர் தான், சஞ்சய் யாதவ். இதுல குடும்பத்திலே, லாலுவோட குடும்பத்திலே பிரச்சனை. இவர நம்ம தேஜஸ்வி யாதவோட தங்கச்சி ரோஹிணி ஆச்சாரியாலாம் ஓபனா, இவர் யாரு, இவர் ஹரியானால இவ்வளவு கண்ட்ரோல் பண்றாரு. ஆல்ரெடி லாலுவோட முதல் மகன் தேஜ் பிரதாப், அவர் தனியா வேற இவருக்கு எதிர்த்து சொல்லிட்டே போனார். அவர் ஒரு யாதவ் தலைவர் தானே, வாட் எவர் இட் இஸ். அங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ், அவர் ஜெயிக்கல. டேமேஜ்ங்கிறது அங்கங்க ஆகல. என்ன குடும்பமே சரியில்லை, இது என்ன அப்படின்னு ஒரு டவுட், சந்தேகம் அதிகமா வளர்ந்துச்சு. அப்புறம் லாலு பாருங்க என்ன இருந்தாலும் டிஸ்கிரெடிட். ஏன்னா யாதவ் பாருங்க ஒரு கம்யூனிட்டி லீடர் எவ்வளவு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் அவர் செஞ்ச ஊழல்லாம் எல்லாருக்கும் தெரியாங்க. அனிமல் ஃபாடர் ஸ்கேம், நாட்டுக்கு தீனி போடுறேன்னு சொல்லி ஃபால்ஸ் பில் பண்ணி அது ஒரு 1000 கோடி கிட்டத்தட்ட அந்த கேஸ்ல கன்விக்ட் ஆயிருக்காரு. கன்விக்ட் ஆகி ஜெயில, சுப்ரீம் கோர்ட் கன்விக்ட் ஆகி அதுல மெடிக்கல் கிரவுண்ட்ல வெளில பிரச்சாரத்துக்கு வெளில வர்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, கன்விக்ட் ஆன அப்புறம் பிரச்சாரத்துக்கு வெளில வந்தா தமிழ்நாட்டுல எல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இங்க பாருங்க சரி அவர் வர்றாங்க எல்லாரும், இவங்களும் பெருசு பண்ணல. அதை அவங்க சொல்லி காமிச்சாங்க அந்த இடத்துல. அந்த என்ன ஆச்சுங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சரி, இப்ப மெயின் முக்கியமான விஷயமா எஸ்ஐஆர்.
அந்த ஓட்சோரியை தான் வந்து முன்னெடுத்தாங்க, காங்கிரஸும் முன்னெடுத்தாங்க, தேஜஸ்வியும் அவர் கூட இருந்தாரு. இப்ப அந்த இம்பாக்ட் எப்படி இருந்தது? ஜீரோ. ஏன்னா தேஜஸ்வி முதல்ல சொன்னார் இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. ஏன்னா வெட்டுப்பட்டவங்க பேரெல்லாம் யாருன்னா செத்து போனவங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வேற இடத்துக்கு போனவங்க அவங்க வேற இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஒரு குறிப்பிட்ட சட்டசபை இதுல பாத்தீங்கன்னா தொகுதியில யாராவது பேர் 100 பேர் பெற்றுதான் வச்சுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க என் பேர் ஏன் இல்லைன்னு அவங்க செக் பண்ணுவாங்க. பீகார்ல பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் ஜாஸ்தி. பேர் செக் பண்ண சரி நம்ம பேர் இருக்குது. வெட்டு போனவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இறந்தவங்க இல்ல அந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதுல என்ன ஆச்சு, இவர் ராகுல் காந்தி சொல்ல 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 பெரிய இம்பாக்ட் இல்லை. அப்புறம் இவங்க என்ன பயமுடுத்துறாங்க, இஸ்லாமியர்களை வெட்டுறதுக்காக வருது. இப்ப தமிழ்நாட்டில் அதை தான் சொல்றாங்க, இது இது இல்ல இல்ல இது பிளானிங் வந்து இஸ்லாமியர். பட் அது நம்புற மாதிரி விஷயம் இல்லையா அவ்வளவு. ஏன்னா பாருங்க சக்கரவர்த்தி ஆதாரம்லாம் காட்டிட்டாரு. அது வந்து பிரச்சாரம் எடுபடுதா எடுபடலையாங்கிறது கிரவுண்ட் ரிப்போர்ட்ல தெரியும். ஆனா அவர் ஆதாரத்தை எல்லாம் காட்டினார்ல ராகுல் காந்தி 65 லட்சம் வாக்காளர்கள். அது வேற சப்ஜெக்ட். அது என்ன ஆதாரம்? அந்த ஆதாரம் சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க இல்ல, எலெக்ஷன் கமிஷன் எத்தனை தடவை சொன்னாங்க ஆப்ஜெக்ஷன்ஸ் கொண்டாங்க. யார் வந்து ஆப்ஜெக்ட் பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்க வக்கீல? அந்த மேட்டரை இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணணும். அது ஒண்ணுமே இல்லாத கேஸ். பாருங்க மோடி பிடிக்கல, மோடி திருப்பி திருப்பி ஜெயிக்கிற பிடிக்கல அப்படின்னு பத்திரிகையாளர்களும் இருக்காங்க. அவங்க எது ராகுல் காந்தி சொன்னாலும் உண்மை நினைக்கிறாங்க. பட் கிரவுண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ஒண்ணுமே இல்லையா. அது நீங்க பீகார் மாதிரி மாநிலத்துல 100 பேரை வெட்டினா அவங்க சும்மா இருப்பாங்களா? பேரு 10 எரியுங்க, ஒண்ணுமே இல்லை, இஷ்யூவே இல்லை. அது இவர் தேஜஸ்வி சொல்லி பார்த்தாரு, இதெல்லாம் விட்டுருங்க, இது ஒண்ணு இல்லைங்க. இவர் கேட்கலையே எலெக்ஷன்ல, அது ஒண்ணு ரெசனன்ஸே கிடையாது. இவர் ராகுல் காந்தி முருங்கமரம் ஏறி இதுதான் இஷ்யூ இதான் இஷ்யூனா இது பாருங்க. அவர் இது ஏன் கலப்பினார்னா அவர் கட்சியை அவர் ஜெயிக்க வைக்க முடியல. காங்கிரஸ் தலைவர்களை நம்ப மாட்டேங்கிறாங்களே. அவங்க இப்பவே என்ன சொல்றாங்க, இது இதுலயா போச்சு, நமக்கு நம்ம ஓட்டு கிடையாது, நமக்கு ஆர்கனைசேஷன் கிடையாது, நமக்கு ஒண்ணு பண்றது இல்லையே. இது பாருங்க இது ஒரு ஃபால்ஸ். இது ஒன்றும் பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நீங்க நிஜமாவே பீகார் மாதிரி ஊர்ல அப்புறம் எல்லா கட்சியோட போலிங் ஏஜென்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட ஆப்ஜெக்ட் பண்ணல. அது எப்படிங்க? அதாவது இவங்க என்ன பயம் என்னன்னா, அதாவது போலி ஓட்டு இருந்ததுன்னா போலி ஓட்டு போடுறது ஈஸி, அதுதான் மமதா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் பாருங்க, இது எஸ்ஐஆர் தொடர்ந்து நடந்திருக்கு. ஜெயிக்க வேண்டிய கட்சி ஜெயிக்கும், தோக்க வேண்டிய கட்சி தோக்கும். ஆனா இதுல பயம் வருது. நம்ம இப்ப பாருங்க மமதாக்கு என்னன்னா 30% இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு. அது மேல் கொண்டு வேணுங்கிறது 15% ஜெனரல் ஓட்டு, மற்ற ஓட்டு வேணும். பட் இஸ்லாமியர் ஓட்டுல டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது? அந்த போலி ஓட்டுல இஸ்லாமியர் ஓட்டு இருந்து போச்சுன்னா என்ன பண்றது? யாரு வந்து தேர்தல்ல பப்ளிக் கான்பிடன்ஸ் நமக்கு இல்ல, என்னதான் பணம் கொடுத்தாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம ஒன்றும் பெருசா 5 வருஷம் செய்யாதவங்க தான் இதை கண்டு பயப்படுறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நிச்சயமாக எலெக்ஷன் இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் இப்ப திருப்பி போயிருக்கு. பீகார்ல கடைசியில எப்படி முடிச்சது அந்த கேஸ் பாருங்களேன். ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் கேக்குது, எங்க அவங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க, யார் ஓட்டு போயிருக்கு. அதாவது முறைப்படி விண்ணப்பம் கொடுத்த பிறகு, பேர் விட்ட பிறகு விண்ணப்பம் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் கரெக்ட் பண்ணாம இருக்கிற 10 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. ஒருத்தருனுக்க முடியலங்க, ஒருத்தர் இல்ல. நிறைவாக நம்ம பேச வேண்டியது, இந்த இடத்துல பீகார் எலெக்ஷன் உணர்த்தக்கூடிய செய்தி என்னவாக இருக்கு? நீங்க ஒன்று இப்ப நம்ம ஆரம்ப கட்டத்தில் பேசுற மாதிரி உங்க பொலிட்டிக்கல் அலையன்ஸ்க்கு ஒரு சோஷியல் அலையன்ஸ் இருக்கணும் பின்னாடி ஒண்ணு. இரண்டாவது, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்கன்னா டெலிவரி பண்ணணும். அந்த டெலிவரி ரெக்கார்டு இருந்துச்சுன்னா மக்கள் உங்க மேல் நம்பிக்கை இருக்கும். அது இல்லைன்னா நீங்க கடைசியில 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குவீங்களா, மக்கள் முழிச்சுக்க பாத்தீங்கன்னா இது ஒர்க் பண்ணாது. பீப்புள் வில் ஹேவ் டு பிலீவ் யூ. நீங்க பண்ணுவேன்னு நம்பிக்கை வரணும். இல்ல தேர்தல் டயத்துல வரீங்க, இப்ப புயல் வெள்ளம் வந்தா வரமாட்டீங்கன்னா அந்த இமேஜ் இருந்ததுன்னா அது பிரச்சனை வரும். நாலாவது விஷயம் என்னன்னா ஒரு ஃபேஸ் வேணும், ஃபேஸ் டு த அலையன்ஸ். நிதிஷ்குமார் மோடி வந்து பீகார்ல என்டிஏக்கு ஒரு 2 ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு அலையன்ஸுக்கு நம்பிக்கையுள்ள ஃபேஸ். அந்த இதுல தேஜஸ்வி கூட ஃபெயில் ஆயிட்டாரு. அதாவது அவர் இன்ஸ்பயர் பண்ண முடியல யங் ஓட்டர்ஸை. என்ன லாலுவோட பையன், இவர் என்ன பண்ண போறார்? ஏன்னா இவர் 2 முறை துணை முதல்வராக இருந்திருக்காரு. பட் அவங்க மேல் நம்பிக்கை. காரணம் என்னன்னா அந்த இவங்க ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் இப்ப நிதிஷ்குமாருக்கு
டெபுட்டி சிஎம் இருந்த போது அதனால தான் நிதிஷ்குமார் இவங்க ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு விட்டுட்டு திருப்பி வந்துட்டாரு. அதாவது என்ன தொந்தரவுனா நாங்க பணம் வசூல். தேஜஸ்வி கல்யாணம் அவன் கல்யாணம் வண்டியை அப்படியே ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. லாலு பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்த போது ஷோரூமுக்கு வந்தாங்க, 10 கார் எடுத்துட்டு போயிட்டா திருப்பல அந்த காரை. அது இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. பட் அந்த மாதிரி இருக்குது பிஆர்ல. அதாவது எங்க ரொம்ப மோசமா இருக்குதோ அந்த இடத்துல ஒரு செங்கலை வச்சா கூட அது டெவலப்மெண்ட் ஆயிடும். அப்புறம் பாருங்க, இவர் சொந்த தொகுதி ராகோப்பூர்ல கூட அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டணும். ஏன்னா மக்களுக்கு சுத்திட்டு போகிறதுக்கு ராகோப்பூர்ல இருந்து பட்னாக்கு வரதுக்கு 4 கிலோமீட்டர் அதிகமா சுத்த வேண்டியது. பக்கத்து கான்ஸ்டிடியூன்சி பிரிட்ஜ் போட்டார் தன்னோட எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு. இவருக்கு யாதவ் ஓட்டு வந்துருச்சு. ஆனா கடைசி வரையில் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்பொழுது ரொம்ப தொட்டு தொடாத மாதிரி இருந்தது. முதல்ல பின்னாரு போனாரு, முன்னார் ட்ரெயிலிங் லீடிங் போச்சு, கடைசியில அப்படியே ஜெயிச்சிட்டார். பட் இதெல்லாம் டேஞ்சர் என்ன காமிக்குதுன்னா, டேக் ஃபார் கிராண்டட் அப்ரோச் இருக்கு பாருங்க. எங்க போவாங்க, யாரெல்லாம் நமக்கு தான் போடுவாங்க, இஸ்லாமிய நமக்கு தான் போடுவாங்க, இந்த சமுதாயம் நமக்கு தான் போடும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் வரும். யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். இப்ப பாருங்க, ஓட்டர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்ச உடனே அவங்க பாக்குறாங்க இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறங்க பப்ளிக்ல மெமரி இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் சொல்லுவாங்க மெமரி ஷார்ட்னு. பட் கவர்னன்ஸ் இஷ்யூ வரும் பொழுது, டெலிவரி எங்க கிடைச்சது கிடைக்கல பார்க்கும் பொழுது அவங்க பப்ளிக் மெமரி அவரை ஷார்ட் இல்லை. அது ஞாபகம் வருது, ஐயோ நம்ம பட்டப்பாடு. சரி, நன்றி சார். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. வரக்கூடிய மாநிலங்களுக்கு இன்னும் மாநிலங்கள் தேர்தல்கள்லாம் வருது, அதுக்கெல்லாம் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நிறைய ஸ்டடி பண்ணவும் உங்களால முடியும் கட்சிகள்னு நினைக்கிறேன். நன்றி உங்களுடைய தகவல்கள். வணக்கம், நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.